This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். ரஷ்யா உக்ரைன் போர் 1000 நாட்களை தாண்டி போயிட்டுருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது அதிபர் புதின் வந்து ஒரு புது வேலையை செஞ்சுருக்கார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 16 மைல் வேகத்தில் போகக்கூடிய சாத்தான் 2 ஏவுகணைகளை போருக்கு தயார் செய்யும்படி ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சாத்தான் 2 ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. அணுசக்தி திறன் கொண்ட RS-28 சர்மட் என்ற ஏவுகணை தான் சாத்தான் ஏவுகணை என்று அழைக்கப்படுகிறது. இது உலகின் கொடிய ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது உலகில் ஆக்டிவாக இருப்பதிலேயே மோசமான போராயுதம்தான் இந்த சாத்தான் 2 ஏவுகணை தான். திரவ எரிபொருளில் இயங்கக்கூடிய ஏவுகணையாகும். இந்த ஏவுகணை தடுக்க முடியாத வேகத்தில் 15880 mph வேகத்தில் செல்லக்கூடியது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அமைப்பாகும். இது 14 அடுக்கு கோபுரம் போல உயரமானது. மொத்தமாக 208 டன் எடை கொண்டது. இது 10 அணு ஆயுதங்களை தலா 7 கிலோ டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இது. சமீபத்தில் தான் ரஷ்யா உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி செல்லும் பாலிஸ்டிக் ஏவுகணை அல்லது ICBM ஏவுகணைகளை ஏவி தாக்கியுள்ளது. இது அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. இதை தேவைக்கு ஏற்றபடி பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையான நேரத்தில் அணுகுண்டை வைத்து ஏவலாம். இல்லை என்றால் அணுகுண்டு இல்லாமல் ஏவ முடியும். இதை போர்க்கப்பலில் இருந்தும் கூட ஏவ முடியும். இந்த ஏவுகணை ஒரு நாடு பெரிய போரில் மட்டுமே பயன்படுத்தும் அல்லது பெரிய சோதனைகளை செய்தால் மட்டும் பயன்படுத்தும். அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்ள இதுபோன்ற கண்டம் தாண்டி செல்லும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தும். இப்படிப்பட்ட ஏவுகணையை உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது. இதனால் எங்கே ரஷ்யா அடுத்து அணு ஆயுத தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபோக ரஷ்ய அதிபர் புடின் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. பொதுவாக அணு ஆயுத ஷெல்டர்கள் அணு ஆயுத தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் பங்கர்கள் ஆகும். முக்கிய தலைவர்கள், பெருமளவிலான மக்களை பாதுகாக்கும் விதமாக பங்கர்கள் அமைக்கப்படும். அணுக்கதிர்வீச்சு பாதிக்காத வகையில் பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவருக்குள் பூமிக்கு அடியில் சுரங்கம் அமைக்கப்பட்டு இருக்கும். இதுபோன்று உலகம் முழுக்க பங்கர்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இப்படிப்பட்ட நிலையில்தான் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை தற்போது ரஷ்யா வைத்துள்ளது. ஆனால் இந்த விதியை ரஷ்யா தற்போது அதிபர் புதின் உத்தரவின் பேரில் மாற்றியுள்ளது. அதன்படி அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று புதின் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் ரஷ்யாவின் கொள்கை மாற்றத்திற்கு அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளார். என்ன வல்லரசுகளே, நீங்கள்லாம் யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதி பெரிய ஆளை காமிச்சிக்க முயற்சி பண்ணுறீங்க. பட் சாதாரண பொதுமக்களை எப்பவுமே நினச்சி பார்க்க மாட்டேன்றீங்க. உங்களோட அதிகார பசிக்கு மக்களை பலியாக்காதீங்க. நன்றி உறவுகளே. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு காணொலியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.